என்னச்சு நம்ம அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். பொது இடங்களில் நாகரிகம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பொது இடங்கள்ல நடக்கும்போது சப்தம் விட்டு பேசக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தர மாதிரி பேசக்கூடாது, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நம்ம பேசக்கூடாது. பொது இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா அழகான முறையில நடக்கணும். அடுத்தவங்க முகம் சுருக்கி அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சப்தம் விட்டு நடக்கக்கூடாது, சப்தம் விட்டு பேசக்கூடாது. அதே போல நம்ம பொது இடங்கள்ல நடக்கும்போது பூனை எந்த முறையில நடக்கும், பூனை நடந்தா எந்த ஒரு சப்தமே கேட்காது. அதே மாதிரி மென்மையான முறையில நம்ம என்ன பண்ணணும், பொது இடங்கள்ல நம்ம நடக்கணும். மக்களுக்கு தொந்தரவு தராமையும் மக்களுக்கு தொந்தரவு தராமான முறையில நம்ம என்ன பண்ணணும், பொது இடங்கள்ல அழகான முறையில நடக்கணும். நம்ம இருக்கை அமர்வு பார்க்கும்போது நம்ம கூட்டத்துக்கு போகும்போது அங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட இருக்கையை சப்தம் விட்டு இழுக்கக்கூடாது. அடுத்தவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு தொந்தரவு தர இருக்கும்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கையை சப்தம் விட்டு இழுக்கவோ தள்ளவோ இந்த கூட்டத்துக்கு நம்ம தொந்தரவு தர முடியாம அழகான முறையில நம்ம இருக்க முடியுங்களாக இருக்கை அமர்வுகளை நம்ம இருக்கணும். உணவு நெறிமுறைகள்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேம்மா. உணவு நெறிமுறைகள்ல உணவு சாப்பிட்டு முறையில ஒழுங்கு நிறைய இருக்கு. அதுக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்க, சாப்பிடுவோம் சாப்பாடு சீக்கிரம் செல்வராங்க சாப்பிடுவோம். அதுக்கடுத்து இல்லாம சாப்பிட்டு முன்னாடி கைகளை நல்லா கழுவிட்டுதான் சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, கீழே இருந்து உட்கார்ந்து சம்பளம் போட்டு நின்று சேர்த்துதான் சாப்பாடை சாப்பிடணும். அது நம்ம தேவையான உணவை மட்டும் எடுத்து சாப்பிடணும். தேவையில்லாத சாப்பாடு எடுத்து வேஸ்ட் பண்ண முடியாது. உணவை வீண் விரை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிந்த பிறகு தண்ணி குடிக்கணும். சாப்பிடும்போது நம்ம உணவை பார்த்து அது என்ன சாப்பாடு சொல்லி பார்த்து தான் சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது பேசணும், தொண்டை குடியில உணவு சீட்டு அதனால பல பிரச்சனைகள் வரும். அதுபோல மொபைல் டிவி எதுவுமே பார்க்க கூடாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை பார்த்து உணர்ந்து இருந்து அமைதியாக ஒழுக்கத்தை உணவு சாப்பிடணும். உணவு சாலை விதிகள்லாம் என்ன, அதை நம்ம எப்படி கடைபிடிக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். சாலை விதிகள் ஸ்ட்ரீட் லைட், டிராஃபிக் லைட் இதெல்லாம் ஒவ்வொரு சாலை விதிமுறைகள்ல குறிப்பிட்ட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது மனித மக்களும் பாதுகாப்பாக பண்ணலாம். இதெல்லாம் சொல்லிருக்கோம். ரூல்ஸ்ல முக்கியமான பார்த்து நம்ம வாகனம் ஓட்டும்போது சீட் பெல்ட் போடணும், இடுப்புல சக்கர வாகனங்கள் நம்ம ஹெல்மெட் கட்டாயம் ரோட் கிராஸ் பண்ணும்போது ரோட் கிராஸ் பண்ணணும், சிக்னல் லைட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்படி மற்ற ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முழு வேளாண்மைனா என்னது? முழு வேளாண்மைனா நம்ம இப்போ கூட்டத்தோடு, அதாவது ஒரு குழுவோடு நம்ம அதிக எண்ணிக்கையிலான ஆட்கள் இருக்காங்க. அந்த குழுவோடு நம்ம போடுறது என்னன்னா மிக கவனமாக இருக்கணும். அந்த குழுவோடு நம்ம போனோம்னா திரும்ப வரும்போது அதே போல திரும்ப வரணும். நம்ம குழுவுல இருந்து அங்க மாறி போனோம்னா நம்ம தொலையக்கூடிய ஒரு சூழ்நிலை பாவம். நம்ம நிறைய நியூஸ்லாம் கேட்டுருக்கோம். ஒன்னா வந்தாங்க, ஒரு குழந்தை மிஸ் ஆயிருக்கும், காணாம போயிருப்பாங்க. அப்படி ஒரு குழுவோடு இணைஞ்சு போனோம்னா நம்ம அந்த பத்திரமாக திரும்ப அதே போல வரலாம். அதே மாதிரி ஒரு தங்கு இடத்துக்கு போகணும். தங்கும் இடம் போகும்போது அங்க உள்ள சில ஒழுக்க முறைகள். ஒரு தங்கும் இடத்துக்கு நம்ம போறோம்னா அதுக்கு நமக்கு ஒரு டைம் தந்திருப்பாங்க. ஒரு டைம் தரப்பே அந்த கரெக்டான டைம்ல எல்லாத்தையும் முடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் தாமதமா வந்தாலும் கூட அந்த கூட்டத்துக்கே அதோட தொந்தரவு. கூட்டத்துக்கே அது தொந்தரவு தான். எல்லாரும் நம்மள பார்க்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. லாஸ்ட் யாரு வராங்க அவங்கள பார்க்கக்கூடியவங்களாக எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஒரு கூட்டத்தோடி போனோம்னா அந்த கூட்டத்தோடி வரக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உடைமைகளை கொண்டு போவோம். நம்ம தேவைகளை நம்ம கொண்டு போவோம். ஒரு கூட்டத்துக்கு போகும்போது நம்மளுடைய தேவைக்கான பொருட்கள்லாம் கொண்டு போவோம். அந்த பொருட்களை நம்ம என்ன பண்ணணும்னா மிக கவனத்தோடு நம்ம கையாளணும். நம்ம ஏதாவது பொருள் தொலைஞ்சோம்னா நம்ம கவனம் குறைவானது அது தொலைகிறது. நம்ம ஏதாவது கவனம் குறைவாக இருந்தனால நம்ம கைவிட்டு அந்த பொருட்கள் போயிடும். அது எது வேணாலும் இருக்கலாம். அந்த அக்கா நகையில் இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய உடைகள் இருக்கலாம், எது வேணாலும் கொண்டு போனாலுமே நம்ம ஒரு கவனம் இருக்கணும். எல்லா குழுவோடி போனாலும் சரி, தமிழ் போனாலும் சரி, எல்லாருமே ஒரு கவனமும் கரெக்டான ஒரு இது இருந்தா நம்ம அந்த மாதிரி நம்ம பாதுகாக்கணும்.
என்பது ஒருவரை முழுமையாக்காது. அந்த அறிவை சுமந்து செல்லும் மனித பண்புதான் அவரை சமூகத்தில் உயர்த்தும். இந்த வழிமுறைகள் தான் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். இதை அழகாக முறையில் நாங்கள் உங்களிடம் விளக்கினோம். இதை நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பளித்த குமரி அறிவியல் பேரவைக்கும் என்னோடு நேரம் செலவழித்த எனது குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.